அமித்ஷா அவர்களுடைய சென்னை பேச்சானாலும், மதுரை பேச்சானாலும் ஒரு சர்ச்சைக்கு வித்திட்டது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2026ல் தமிழகத்தில் அமையும். திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று அவர் சொல்லும்போது, அதிமுக கமா போடுகிறது. பாஜக கமாவும் போடவில்லை. அதற்கான விளக்கமும் சொல்லாமல் இழுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றுதான் நயினார் நாகேந்திரன் அவர்களோ, அல்லது திருமதி வானதி சீனிவாசன் அவர்களோ, அல்லது திரு சீனிவாசன் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களோ தமிழிசையும் அதான் சொல்றாங்க. சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பிடிபட்டதா, மேலிடத்தினுடைய சிந்தனை பிடிபட்டதா என்பது எனக்கு புரியவில்லை. திரு அண்ணாமலை அவர்களிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிற போது அவர் என்ன சொன்னார், இது பற்றிலாம் நான் ஒரு காரியகர்த்தாவாக கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன்லாம் பின்னாடி சொன்னா கூட, முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய விருப்பம் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். என்னை கேட்டால் என் விருப்பம். அவர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக பத்திரிகைகளிலே தகவல்கள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. நான் விசாரித்த வரை அவர் இப்படி ஒரு கடிதம் எழுதியதாக எனக்கு தகவல் இல்லை. நானும் அதை பற்றி விசாரித்தேன். விசாரித்த போது அந்த மாதிரி அவர் கடிதம் எழுதவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் அவர் இங்கே இருந்தபோது, விடுவிக்கப்படுவதற்கு முன் டெல்லி சென்றிருந்தபோது அவருடைய கருத்து என்ன, தமிழக அரசியல் குறித்து, கூட்டணி அரசியல் குறித்து அவருடைய பார்வை என்ன என்பதை அவர் மிக விரிவாக எடுத்து வைத்துவிட்டு வந்தார். அதன் பிறகு அவர் இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதுவதாக சொல்லுவது ஒரு தவறான தகவல், திசை திருப்பும் தகவல் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரத்திலே கூறுகிறார்கள். டெல்லி அவர் ராஜினாமா செய்வதற்கு, அதாவது அவரை மாற்றுவதற்கு முன் ராஜினாமா செய்யும் விருப்பத்தை அவர் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. டெல்லி சென்றிருந்தபோது தமிழக அரசியல் குறித்து சில விவரங்களை தெரிவித்துவிட்டு, கூட்டணி முடிவு எப்படி இருந்தால், அல்லது கூட்டணி இருந்தால் என்ன நிலைப்பாடு என்பதையெல்லாம் தலைவர்களிடம், திரு நட்டா அவர்களிடம், திரு அமித்ஷா அவர்களிடம் எடுத்து சொல்லிவிட்டு வந்ததை அவர் என்னிடம் உறுதிப்படுத்தினார். இதை பற்றி என்னுடைய ஒப்பீனியன் என்ன என்பதை நான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். மேலிடம் என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஐ வில் அபைட் பை த டெசிஷன் அஸ் அ காரியகர்த்தா அப்படி என்று சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளே இருப்பவர்களானாலும் சரி, வெளியே இருப்பவர்களானாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் இப்போது பதவியில் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு பேசு பொருளாக, மைய பொருளாக இருப்பதை விரும்பவில்லை. இங்கே இருக்கக்கூடிய சிலர் விரும்பவில்லை. ஆகவே அண்ணாமலை அவர்கள் கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிறார் என்று கொளுத்தி போடுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்.